அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் சந்திப்பு பகுதி 7 இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். மகிழ்ச்சியூட்டும் வகையில் இறைவனை சந்திக்க நாம் விரும்பினால் அதற்கு அல்லாஹு தாலா 2 வழிகளை நமக்கு முன்னால் வைக்கிறான். ஒன்று என்ன அப்படின்னா, இறைவனுக்கு இணை கற்பிக்காமல் இருப்பது. இரண்டாவது, நல்லறங்களை அதிகம் செய்வது. 18வது அத்தியாயத்தில் 110வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான், ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸ்வாலிஹவ் வலா யுஷ்ரிக பிஇபாததி ரப்பிஹி அஹதா. தமது இறைவனின் சந்திப்பை எதிர்பார்ப்பவர் நல்லறத்தை செய்யட்டும், தமது இறை வணக்கத்தில் எவரையும் இணை கற்பிக்காது இருக்கட்டும் என்று முகமதே கூறுவீராக. ஆக நாம் அல்லாவை சந்திக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியான தருணத்தில் நாம் எப்படி இருக்கணும்? நம்முடைய மரண தருவாயிலையும் நம்ம வாழ்க்கையிலையும் அல்லாவுக்கு இணையாக யாரையுமே வைக்கக்கூடாது. அடுத்து அதிகமான நல்ல அமல்கள் செய்து கொண்டே இருக்கணும். நல்லறம்னு சொன்னால் ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனை பார்த்து புன்னகைத்தால் அதுவும் தர்மம்னு ரசூலா சொல்கிறாங்க. ரோட்டில் நம்ம நடக்கிறோம், கல் ஒன்று கிடக்கு, அதை தூரமாக எடுத்து போட்டு நம்ம நடந்தால் அதுவும் தர்ம கணக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி நன்மையான காரியங்கள் அப்படியே கொட்டி கிடக்கு மார்க்கத்தில். அதையெல்லாம் நாம் அதிகமாக அற்பமென்று எண்ணாமல் செய்பவர்களாக இருக்க வேண்டும். அல்லாவை சந்திக்க இவ்வளவு இந்த மாதிரியான தகுதிகளை ஏன் அல்லாஹ் நமக்கு சொல்லணும் அப்படின்னு நமக்கு தோணலாம். அல்லாவை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை, அது இறைவனின் ஒப்பற்ற அருள். இப்போ சாதாரணமாக ஒரு பதவியிலையோ இல்லை ஒரு அந்தஸ்திலோ இருக்கக்கூடிய ஒரு மனிதரை காண்பதற்கு எவ்வளவு கட்டளைகள் போடுறாங்க. இவங்களுக்கு இந்த தகுதி இருந்தால் தான் நீங்கள் இவங்களை பார்க்க முடியும், இந்த நேரத்தில் வாங்க, சிபாரிசு கடிதம் தாங்கன்னு எவ்வளவு ரூல்ஸ்லாம் போடுறாங்க. அப்போது சாதாரண மனிதரை பார்க்குறதுக்கே இவ்வளவு கண்டிஷன்னு சொன்னால், படைத்த ரப்புல் ஆலமீனை பார்க்குறதுக்கு அல்லாஹ் அந்த மாதிரி எந்த ஒரு வழியையும் அல்லாஹ் சொல்லலை. எனக்கு இணை வைக்காதீங்க, நல்ல அமல்கள் செய்து கொண்டே இருங்கன்னு தான் அல்லாஹ் சொல்கிறான். நாளை மறுமையில் சொர்க்கவாசிகள் இருக்காங்களா இல்லையா? சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்தில் உள்ள நுழைஞ்சிட்டாலே வேற என்ன இன்பம் தேவை? சொர்க்கம்னு நம்மளுக்கு தெரிஞ்சிட்டாலே வேறு எந்த ஒரு இன்பமும் தேவையில்லை. இருந்தாலும் அல்லாஹ் தாலா சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்தில் பல இன்பங்களை வைச்சிருக்கான். அப்படி சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கும் இன்பங்கள் எல்லாவற்றையும் விட அல்லாவை பார்ப்பது தான் அவர்களுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. முஸ்லீமில் 297வது செய்தியாக இந்த செய்தி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைந்து விடும்போது அவர்களிடத்துல அல்லாஹ் கேட்குறானா, உங்களுக்கு நான் இன்னும் கூடுதலாக ஏதேனும் வழங்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? எவ்வளவு அல்லாஹ்வுடைய அந்த குணம் எப்பேற்பட்ட மகத்தாளன்னு பாருங்களேன். நம்ம ஒரு ஹோட்டலுக்கு எங்கேயாவது போனோம், அப்படி இல்லைனா ஒரு ரூம் எடுத்து தங்குறோம். அந்த ரூம் சர்வீஸ் பண்ணுறவங்க இந்த ஹோட்டலில் இந்த தங்கும் இடத்துல உங்களுக்கு எல்லா சர்வீஸ் நாங்கள் பண்ணது நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம இடத்துல கேட்பாங்க பாருங்கள். அதை மாதிரி அல்லாஹ் கேட்குறான். ரப்பு தானே, நம்மக்கிட்ட கேட்கணுன்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஆனாலும் படைச்ச ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாசிகள் இடத்துல கேட்குறான், உங்களுக்கு நான் வேறு ஏதாவது கூடுதலாக வழங்கணுமா? அதற்கு அந்த சொர்க்கவாசிகள் சொல்வாருங்களாம், இறைவா, நீ எங்கள் முகங்களை வெண்மையாக்கவில்லையா? எங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்க செய்யவில்லையா? இதை விட கூடுதலாக எங்களுக்கு வேறு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே. எங்கள் முகத்தனி வெண்மையாக்கிட்ட, நரகத்தில் கறிக்கட்டையாக இருந்தவங்களையெல்லாம் ஹயாத் என்ற நீரோடையில் முக்கி எல்லாம் வெண்மையாக்கி சொர்க்கத்துக்குள்ளே அனுப்புகிறான். மறுமை நாள் எவ்வளவு கடினமான நாள் அது. சூரியன் தலைக்கு மேலே நிற்கக்கூடிய அந்த நாளில் இருந்து அல்லாஹ் தஆலா நல்லவர்களையெல்லாம் காப்பாற்றி சொர்க்கத்துக்குள்ளே அனுப்பிட்டானே, இதை விட வேறு என்ன வேணும்னு சொல்லி அவங்க கேட்குறது சரியான பதில் தான். அப்போது அல்லாஹ் தஆலா தன்னை சுற்றிலும் இருக்கும் திரையை விலக்குவான். அப்போது தம் இறைவனை காண்பதை விட மிகவும் விருப்பமானது வேறு எதுவுமே அந்த சொர்க்கவாசிகளுக்கு இருக்காது. சொர்க்கத்துடைய மற்ற இன்பங்கள் எல்லாத்தையுமே மறக்க செய்யும் அளவிற்கு அல்லாஹ்வை சந்திப்பது இருக்கும்.
அப்படின்னு சொன்னால் அல்லாவை பார்க்குறது எவ்வளவு சிறந்த பேரருள் அப்படின்றது நம்மளுக்கு விளங்குதா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் சொர்க்கத்தில் அல்லாஹ் பார்க்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் கேட்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.